விஜய்லாம் வந்து அரசியலுக்கு வரவே கூடாது, அரசியலுக்கு வந்து விஜய் என்ன சாதிக்க போறான் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு அவங்ககிட்ட நான் ரீசன் கேட்டேன். அதுக்கு ஒரு 3 ரீசன் வந்து வச்சாங்க. முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு வந்து அது வந்து அவர் வந்து புதுசா நடிக்கத்தான் அவருக்கு தெரியுமா, அரசியலை பத்தி என்ன தெரியும், அவன் அரசியலை வந்து என்னத்தை கிழிக்க போறான்னு என்ன கேட்டாங்க. 2வது, பொண்டாட்டியை விட்டுட்டு திருசா கூட வாழ்ந்துட்டு இருக்கான், அவன்லாம் அரசியல் வந்து என்னத்தை மக்களுக்கு செய்ய போறான். 3வது, கரூர்ல ஒரு சின்ன கூட்டம் தான் கூட்டினான், அதுலயும் 41 பேர் கொண்டு புட்டான் அப்படின்னாங்க. சரி, 41 பேர் இப்போ கரூர்ல இறந்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் போலீஸு, அரசாங்கம். சரி, தளபதி அண்ணா, ஏன்னா தளபதி அண்ணாங்க வரப்போய் தான் கூட்டம் கூடிச்சு. அதில் நாமளும் தூத்துக்குடியில் கட்டல் அல்ல மாதிரி திறந்தாங்க. அவ்வளோ கூட்டத்திலையும் சேஃபா செக்யூரா அவ்வளோ அழகா மகிழ்ச்சியா வந்துட்டு போனாரு தளபதி. மக்கள் நாங்கள் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டோம். அதுக்கப்புறம் அரசியலுக்கு நடிகர் எதுக்கு வாரான்? நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டுட்டேன். நடிக்கிறவங்க அரசியலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நடித்தவங்க முதலமைச்சர் ஆயிருக்காங்க, சரிங்களா? அவங்க வளர்த்து விட்டவங்க தான் அதுக்கு பின்னாடி வந்த ஆட்க, சரிங்களா? அது 2 இதுக்கு நான் உங்களுக்கு ரீசன் சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து, பொண்டாட்டியை விட்டுட்டு திர்சா கூட வாழ்றா, நீங்கள் தான் வீடு கட்டி கொடுத்தீங்களா? அண்ணனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? போய் திரிஷா கூட போய் வாழுப்பா. 3 கல்யாணம் 4 கல்யாணம்னு பண்ணுனா அது கலாச்சாரம். ஏண்டா, இல்லாத ஒன்றை இருக்குன்னு சொல்லி ஏன் இவ்வளோ ஒரு நீங்கள் எங்களை தற்கொலைன்னு சொல்கிறீங்க? சரி, ஓகே, இதுக்கு முடிஞ்சு போச்சு. அண்ணா வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆக்கி விடுங்க, என்னை வந்து முதலமைச்சர் ஆக்குங்க.